வணக்கம் நேயர்களே. சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது சந்திரன். கடந்த பல வாரங்களாக இந்த நிகழ்ச்சியில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வணிக உலகின் முக்கிய நடப்புகளிலிருந்து தேர்ந்தெடுத்த தலைப்புகளில் சிறப்பு விவாதம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற இருப்பது வங்கிக் கடன் சீரமைப்பு குறித்த விவாதம். கிங் ஆஃப் ஆல் டைம்ஸ் என ஒரு காலத்தில் இந்திய ஊடகங்களால் கொண்டாடப்பட்ட விஜய் மல்லையா இன்று அதே ஊடகங்கள் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்குகிறார். வங்கிகளிடம் அவர் வாங்கிய கடன்களை திருப்பி செலுத்தாமல் இருக்கிறார், திட்டமிட்டே இப்படி செய்கிறார் என்று அவர் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளில் விசாரணை இல்லாமலேயே ஊடகங்கள் தீர்ப்பு எழுத முயல்கின்றன என்பது அவரது வாதம். தனது அரசியல் அதிகாரம், பணபலம் உள்ளிட்ட பல்வேறு வலிமைகளை பயன்படுத்தி வங்கிகளை மீண்டும் மீண்டும் கடன் தர வைத்துள்ளார் விஜய் மல்லையா என்றும் கருத்துக்கள் உள்ளன. வங்கிகளிடம் வாங்கிய கடன்களை திரும்ப செலுத்த இயலாத நிலை ஏற்பட்ட சாமானியர்கள் பலர் மீது எடுக்கப்படும் நடவடிக்கை போல துரிதமாக செயல்பட்டு விஜய் மல்லையா மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்ற குரல் இன்று ஓங்கி ஒலிக்கிறது. இந்த பின்னணியில் வங்கிக் கடனை திருப்பிச் செலுத்த வந்த சாமானியர் பலர் இன்று நிஜமாகவே திருப்பிச் செலுத்த இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது. உதாரணமாக, கடந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் தமிழகத்தில் பெய்த பேய்மழை சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் சிறு மற்றும் குறுந்தொழில் நிறுவனங்களுக்கும் சிறு வணிகர்களுக்கும் ஏற்படுத்திய பாதிப்பு நாம் அனைவரும் அறிந்ததே. இந்த பாதிப்பிலிருந்து விரைவில் மீண்டு வர இயலாத கடும் சவாலான சூழ்நிலையில் சிக்கியுள்ள பல சிறு தொழிலதிபர்கள் இன்று தாங்கள் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த நடத்தும் தனிமனித போராட்டங்கள் சொல்லி மாளாது. விஜய் மல்லையா ஆரம்ப நாளில் பெற்ற கடனை திரும்ப செலுத்த இயலாத போது அவரது நிறுவனம் பெற்ற கடனை சீரமைப்பு செய்து கால நீட்டிப்பு செய்து கொடுத்தது மட்டுமின்றி கூடுதலாகவும் கடன்கள் வழங்கப்பட்டிருப்பது இன்று சந்திக்கு வந்துள்ளது. இது ஏற்கனவே சிக்கலில் உள்ள தொழிலை மீட்டெடுக்க கொடுக்கப்பட்ட கடன் என்று சொல்கிறார்கள். மல்லையாவுக்கு இத்தகைய கடன் தரப்படுமானால் இதுபோன்ற ஒரு கடன் சாமானிய சிறு குறு தொழிலதிபர்களுக்கு ஏன் தர இயலாது என்பதுதான் இன்றைய கேள்வி. இதுபோன்ற பல கேள்விகளை இன்றைக்கு நமது அரங்கத்திற்கு வந்திருக்கும் இந்தியன் வங்கியின் முன்னாள் தலைவரும் நிர்வாக இயக்குனருமான திரு சுந்தரராஜன் அவர்களிடம் கேட்டு விளக்கங்கள் பெற இருக்கிறோம். நமது அழைப்பை ஏற்று அரங்கத்திற்கு வந்திருக்கும் அவரிடம் வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம். இந்த நவம்பர் டிசம்பர் மழையில் பாதிக்கப்பட்ட பல சிறு தொழிலதிபர்களை நான் நேர்லேயும் சந்தித்து பேசியிருக்கேன். அதில் பலருக்கும் பல விதமான பிரச்சனைகள். ஒருத்தர் வந்து அவரோட மூலப்பொருள் மொத்தம் வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுச்சுங்கிறார். இன்னொருத்தர் ரொம்ப நுட்பமான எலக்ட்ரானிக் சாதனங்கள் எல்லாம் வந்து மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டதுனால அதை சீர்திருத்த கூட இங்கே சென்னையில் ஆள் இல்லை, நான் மும்பையிலேருந்து ஆளை கூப்பிடணும். அவன் தமிழ்நாடு அதான் இந்தியா முழுக்க சர்வீஸ் பண்ணுறதுனால எனக்கு வரதுக்கே வந்து அடுத்த மாதம் டேட் கொடுக்குறான். அவன் வந்து சரி பண்ணால் தான் நான் வேலையை ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான சிக்கல். இன்னொரு பக்கம் ஏற்கனவே வந்து ஆர்டர் எடுத்தாங்க, அதை வந்து நேரத்துக்கு சப்ளை பண்ண முடியல அப்படிங்கிறதுனால அடுத்த ஆர்டர் கொடுக்க மாட்டேறான், எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் புதுசாக ஆர்டருக்கு வெயிட் பண்ணி வாங்கணும், இல்லைனா வேற ஆளை தேடணும். இப்படி பலவிதமான சிக்கல் இருக்கும்போது வங்கி கடனை நாங்கள் எங்கே குறித்த நேரத்தில் கட்டுறது? 90 நாளில் வந்து கடன் கட்டல, அது என்பிஐ ஆயிடுச்சுங்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த நடவடிக்கைகள் எங்களை போட்டு நெருக்குது. இந்த மாதிரியான விஷயத்தில் ஏன் எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கடன் சீரமைப்பு செய்யக்கூடாது, எங்களுக்கு ஏன் இந்த மாதிரியான கூடுதல் கடன் கொடுக்கக்கூடாது, இது மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு வங்கிகள் ஏன் முன் வர்றதில்லை அப்படிங்கிறது அவங்களோட குற்றச்சாட்டு. இவங்களுக்கான தீர்வுகள் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு முன்னாள் வங்கியாளர், அனுபவம் உள்ள ஒரு நபர் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கான தீர்வுகளை இப்போ வங்கிகள் என்ன செய்ய முடியும் சார், அதை பற்றி சொல்லுங்கள். கட்டாயம். இது ஆக்ட் ஆஃப் காட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இல்லையா, அது மாதிரி ஒரு பேரிழவு நடந்திருக்கிறது. அந்த சமயத்தில் வந்து வங்கிகள் வந்து இத்தகைய நிகழ்வுகளை வந்து ஒரு ஹியூமன் டச்னு வாங்க இல்லையா, அந்த விதத்தில் அணுக வேண்டும். இந்த நீங்கள் சொன்ன உதாரணத்தில் என்ன இருக்குது, என்டையர் இண்டஸ்ட்ரியே போயிடுத்து. அப்போது அவருடைய பேங்க் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கிறது. அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்ன பண்ணுறப்பார், ஒருவேளை அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் எடுத்திருப்பார், நான் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு எடுத்திருப்பார். இந்த ஸ்டாக் எல்லாம் இன்சூர் பண்ணுறப்பார். அதுக்கு டெஃபினட்டாக யூ வுட் ஹவ் டேக்கன் ஸ்டெப்ஸ் டு
இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் இது ஃபார்ம் சப்மிட் பண்ணி சர்வேயர் அப்பாயிண்ட் பண்ணி அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். அது ஒரு பக்கம் நடக்கும். இந்த இடத்துல வந்து என்னாகும், இந்த வங்கி கடன் வந்து அவுட்ஸ்டாண்டிங் இருக்கிறது. இந்த வங்கி கடன் அவுட்ஸ்டாண்டிங்கை வந்து எனக்கு வந்து ஏதாவது ரீஸ்ட்ரக்சரிங் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கேள்வியானது இயற்கையான கேள்வி. கட்டாயம் வங்கிகள் செய்ய முடியும், வங்கிகள் கட்டாயம் செய்யும். அதுக்கு என்ன முறை, அவர் யாரை அணுகணும், என்ன ப்ரொசீஜர் சார்? இதுக்கு ப்ரொசீஜர் வந்து ரொம்ப சிம்பிள். எந்த வங்கியின் கிளையில் வந்து இருக்கிறாரோ அது வந்து அவருக்கு வந்து இது மாதிரி எங்களுக்கு இது மாதிரி ஒரு பேரிழவு நடந்து விட்டது, என்னுடைய ஸ்டாக் எல்லாமே போயிடுத்து, என்னால் திருப்பி கட்ட முடியல, எனக்கு வந்து ரீஸ்ட்ரக்சரிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சந்தித்து அவருக்கு வந்து ஒரு ரைட்டிங்லேயே ஒரு அப்ளிகேஷன் மாதிரி கொடுத்துடணும். வங்கிகள் என்னென்ன பண்ணோம்னா, எப்போ அந்த நிகழ்வு நடக்கிறதோ அன்றைய தினம் என்ன அவுட்ஸ்டாண்டிங் இருக்கிறதோ அந்த அவுட்ஸ்டாண்டிங் எல்லாத்தையுமே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ம் லோன் ஏதாவது என்ன செக்யூரிட்டி இருக்குன்னு பார்ப்பாங்க. இப்போ செக்யூரிட்டி, இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபெசிலிட்டிஸில் என்ன செக்யூரிட்டி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஏதாவது செக்யூரிட்டி இருந்ததுன்னா அந்த செக்யூரிட்டி வரைக்கும் அதை வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து செக்யூரிட்டிஸுக்கு ஏற்ற மாதிரி மார்ஜினை பார்த்து டிராயிங் பவர்னு ஒன்று இருக்கிறது, அதை அரைவ் பண்ணி அதை தனியாக ஒரு கணக்காக வச்சுருவாங்க. மீதி எல்லாம் ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ம் லோன்னு கன்வெர்ட் பண்ணி அவருடைய ஏர்னிங்ஸை பொறுத்து என்ன லாபம் வரும், அந்த லாபத்திலிருந்து எவ்வளோ மாதங்களில் அதை கட்ட முடியும் அப்படின்னு பார்த்து அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ம் லோன்னு கார்வ் அவுட் பண்ணிவிட்டு அதை வந்து இவ்வளோ மாதங்களில் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுப்பாங்க. அடுத்தது அவருடைய ஆக்டிவிட்டீஸுக்காக இன்னும் பணம் தேவைப்படலாம். ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபெசிலிட்டிஸ் அதையும் வந்து அடிஷ்னலாக சாங்ஷன் பண்ணணும். இதிலெல்லாம் என்னென்னா நேரம், டைம் இஸ் த எசன்ஸ் ஆஃப் தட். இவர் வந்து அணுகி அவர்கிட்ட சொல்லி அவர் என்ன பண்ணணும், இந்த பேரிழவு நிகழ்ந்து விட்டது, எனக்கு தேவை என்ன அப்படின்றதையும் அதையும் அவர் எடுத்துன்னு போய் கொடுக்கணும். இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ தேவைப்படுறது, அதுக்கு என்ன கேட்பாங்க அவங்க, ஒரு ப்ரொஜெக்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ப்ரொஜெக்டட் பேலன்ஸ் ஷீட், உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுறதுன்னு சொல்லிட்டு இந்த சிஎம்ஏ டேட்டான்னு ஒன்று இருக்கிறது. அது ரொம்ப கடினமானதல்ல, ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் தான். அதை பண்ணி கொடுத்தாங்களன்னா கட்டாயம் வங்கிகள் பண்ணோம். அவங்களுக்கு வந்து இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ம் லோன்லேயும் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதுவும் வந்து கன்செஷன் ரேட்டில் கொடுக்கும். இதுக்கெல்லாம் ஆர்பிஐ ஆனது என்ன பண்ணுறக்கு ஒரு மாஸ்டர் சர்க்குலர் இஷ்யூ பண்ணுறக்கு, இந்த மாதிரி ரிலீஃப் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் டு இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து இவரால் எடுக்க முடியாது, வி கேன் கால் இட் சிக் ஆகிடுது. அதனால் அந்த கன்செஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் சாதாரண வட்டியை விட குறைந்த வட்டியில் அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ம் லோன் அதுக்கு கொடுப்பாங்க, அது மாதிரி இருக்கும். இது வந்து இந்த நாம் என்ன பண்ணோம், இப்போ இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து யாருமே நமக்கு வந்து எல்லாம் கவுன்சிலிங் பண்ண முடியாது, எல்லாரும் அவங்க தொழிலில் பிஸியாக இருக்காங்க. ஆர்பிஐ ஆனது ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி மாஸ்டர் சர்க்குலர்னு சொல்லிட்டு சர்க்குலர்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணுறாங்க. அது வந்து www.rbi.org.in அதை நீங்கள் போட்டிங்களானாலே அதுலேருந்தே உங்களுக்கு தெரியும். அதாவது உங்களுக்கு தெரியணும் எனக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, எனக்கு என்னென்ன இது இருக்கிறது அப்படின்னு தெரியணும். தெரிஞ்சால் தானே நீங்கள் அணுக முடியும். கட்டாயம் சார். ஸோ இந்த சூழ்நிலையில் நம்ம தொழிலதிபர் ஒருத்தர்கிட்டையும் சந்தித்தோம். இப்போ அவர் வந்து அவரோட தேவை என்னென்னா, முன்னாடியெல்லாம் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து சப்ளை பண்ணுறாங்க இன்னொருத்தருக்கு அப்படின்னா, ஏன்னா எஸ்எம்இ தானே அவங்கெல்லாம், அதுக்கு வந்து ஒரு 180 நாள் அப்படிங்கிறதுல வந்து அவங்களுக்கு பேமெண்ட் வந்துகிட்டு இருந்தது. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி ஒரு வருஷத்தை தாண்டுதுங்கிறாரு. இன்னும் பல பிரச்சனைகள் சொல்கிறாரு. அந்த பைட்டை பார்ப்போமே. இப்போ அந்த பைட்டை பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு 180 டேஸ்லேருந்து 260 டே, ஈவன் ஒரு வருஷத்துக்கு மேலே பேமெண்ட் வராமல் கஷ்டப்படும் போது நான் இதை வந்து இதை வந்து பேங்க்குக்கு கட்ட முடியாத நிலையில் இருக்கும்போது இந்த என்பிஏங்க ஒரு தப்பான ஒரு அப்ரோச் ஃபார் ஸ்மால் இண்டஸ்ட்ரி. இதை வந்து நான் கார்பரேட்ஸை பற்றி பேசல, அவங்களோட அது எப்போவுமே தனியாக இருக்கணும். கார்பரேட்ஸோட வழிமுறைகளுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாதுன்னு தான் எங்களோடது. எம்எஸ்எம்இன்னு வரும்போது இதுக்கு தனிப்பட்ட முறையில் என்பிஏ நார்ம்ஸ் இருந்தால் தான் இது வந்து ஒரு ஆரோக்கியமான முறையில் இண்டஸ்ட்ரி வளரக்கூடும். இல்லைன்னா என்னாகும், தப்பான ஒரு காரணத்துக்காக ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி கூட கெட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போது ரொம்ப ஜாஸ்தி. சார், இப்போ மோகனோட கேள்வியை பார்த்தீங்க, அதுக்கான பதில் இல்லை, அவருடைய பிரச்சனை வந்து ரொம்ப முக்கிய பிரச்சனை இது. இதில் அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு எம்எஸ்எம்இக்கு மாத்திரம் ஒரு தனி இது கொடுக்கணும் அப்படின்றாங்க. இது வந்து 1992லேருந்து ஃபினான்ஷியல் செக்டர் ரிஃபார்ம்ஸ் கீழே வி ஆர் அடாப்டிங் தி இன்டர்நேஷ்னல் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். அதில் வந்து இன்கம் ரெகக்னிஷன், அசட் கிளாஸிஃபிகேஷன், ப்ரொவிஷனிங் நார்ம்ஸ் அப்படின்னு வந்தது.
அதன்படி அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். இப்போ வந்து எனக்கு இந்த எம்எஸ்எம்இ அதுக்கெல்லாம் எக்ஸம்ஷன் கொடுங்கன்னு கேட்டார்னு வச்சுக்கோங்களேன், அது வராது. அட் த சேம் டைம் அவருடைய ப்ராப்ளத்தை எப்படி வந்து டேக்கிள் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இந்த அவர் சொன்னது வந்து இந்த ட்ரேட் ரிசீவபிள், முன்னாடி ஃபேக்ட்ரிங்னு ஒன்று வச்சுருந்தோம். அந்த ஃபேக்ட்ரிங் அவ்வளோவா அந்த அளவுக்கு வளரலை எதிர்பார்த்தாரு. இதை மாதிரி பிரச்சனையை கருத்தில் கொண்டு இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிருக்காங்க, ஆர்பிஐயும் தே ஹவ் கம் அவுட் வித் வாட் இஸ் கால்ட் ட்ரேட் ரிசீவபிள் ஃபேக்ட்ரிங் அப்படின்னு ஒரு ஸ்கீம். இதுபடி என்னாகும், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கோ இல்லாட்டா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கோ ஒரு குட்ஸை கொடுக்குறாருன்னா அந்த ரிசீவபிள்ஸ் வந்து அவங்க 270 நாள் கழிச்சு தருவாங்க அவர் சொன்னது போல், இல்லை 360 நாள் கழிச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சாதாரண முறையில் இருந்ததுன்னா 90 நாளைக்குள்ளே கட்டலைன்னா வங்கிகள் வந்து என்பிஏ ஆக்கிவிடும். அதற்காக என்ன பண்ணலாம், இந்த ஃபேக்ட்ரிங் சிஸ்டம்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அது எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம் வழியாக இது நடக்கும். அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிசீவபிள்ஸ் இருக்குது, நான் இது மாதிரி சப்ளை பண்ணிருக்கேன், 360 நாள் கழிச்சு தான் எனக்கு இந்த பணம் வரும் அப்படின்னா அதை வந்து வேரியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஓகே அந்த டிரான்சாக்ஷனை நான் ஃபினான்ஸ் பண்ணுறேன், உங்களுக்கு கொடுக்குறேன், 360 நாள் கழிச்சு நீங்கள் திருப்பி கட்டினா போகிறோம், அதனால் உங்களுக்கு அப்ஃப்ரண்ட்டாக அந்த வட்டியும் எடுத்துட்டு நான் உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்றேன், 360 நாள் வந்து அந்த பணத்தை அந்த பப்ளிக் செக்டர் கிட்டேயோ கவர்மெண்ட் கிட்டேருந்து நான் நேராக வாங்கிக்கிறேன்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கட்டாயம் இந்த திட்டமானது அவருடைய பிரச்சனைக்கு வந்து உபயோகமாக இருக்கும். கட்டாயம் சார். இப்போது இதில் நீங்கள் சொன்ன மாதிரி அரசுக்கோ இல்லை பொதுத்துறை நிறுவனத்துக்கோ தான் இது பொருந்தும் இல்லையா? இல்லை ஒரு பிரபலமான ஆனால் ஒரு கிரெடிபிளான ஒரு கம்பெனி தனியார் நிறுவனமாக இருந்தால் அதுக்கு இது பொருந்தும்? அதுவும் பொருந்தும். லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் கூட அதுக்கு இருந்தாலும் கட்டாயம் அதை வந்து பண்ணலாம். சரிங்க சார். ஸோ இப்போது இது சிறு தொழில்களை பற்றி பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்தது நான் முக்கியமாக நினைக்கிறது வந்து சுய உதவி குழுக்கள் சார்ந்த பெண்கள். கிராமப்புறத்திலேருந்து சுயசார்பு வேணுங்கிறதுக்காக பெண்களுக்கு அரசு வந்து இந்த இதை ஆரம்பித்து கொடுத்துருந்தாலும் இன்றைக்கி இந்த சுய உதவி குழுக்களுக்கான கடன்கள்ன்றது பல பேர்களில் குறிப்பிடப்பட்டாலும் தனியார் நிறுவனங்கள் கிட்ட போயிடுச்சு. அவங்க வந்து கிட்டத்தட்ட 30-35% மேலே வந்து ஆவரேஜாக பார்க்கும்போது வட்டி வசூல் பண்ணுறாங்க. இந்த அளவில் வட்டி வாங்கி அவங்களால தொழில் செய்ய முடியலங்கிறது அவங்களோட பிரச்சனையாக இருக்குது. இதனால் பல பெண்கள் வந்து ஒரு குழுவை சார்ந்த ஒரு நபர் அவங்க பெண்ணை படிக்க வைக்கணும், கல்லூரி ஃபீஸ் கட்டணுன்றதுக்காக அந்த பணத்தை பயன்படுத்திட்டு செய்ய முடியாமல், தொழிலை செய்ய முடியாமல் போனதுனால அவங்களால ரீபே பண்ண முடியல. அதனால் என்டையர் குழு பாதிக்கப்படுது. அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனையெல்லாம் இன்னைக்கு பரவலாக நிறைய நடக்குது, நிறைய செய்தி கேள்விப்படுறோம். இந்த மாதிரியான சிக்கல்லேருந்து இவங்க தப்புறதுக்கு, இவங்க வெளிவரதுக்கு, இவங்களுக்கு உதவி செய்ய வங்கிகள் எதுவும் செய்ய முடியும்? சுய உதவி குழுக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சில காரணங்களாக ஜென்யூன் ரீசன்னால ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயம் வங்கிகளுக்கு போகலாம். அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுங்க அப்படின்னா கட்டாயம் வங்கிகள் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு உதாரணத்தில் சொன்னீங்க, அதில் அந்த குழந்தைக்காக வந்து கல்விக்காக அந்த பணத்தை எடுத்து விட்டார் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணணும், அந்த மாதிரி டைவர்ட் பண்ணக்கூடாது. இந்த பணமானது எதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து கேரி ஆன் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. குழந்தைக்கு வந்து படிப்புக்கு கல்வி தேவைப்படுறது அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணலாம், வங்கிகளிலேருந்து கல்வி கடன் வாங்கிக்கலாம். அதாவது நீங்கள் சுய உதவி கடன் வாங்கிட்டீங்க அதனால் உங்களுக்கு கல்வி கடன் எலிஜிபிலிட்டி கிடையாதுன்னு எதுவும் ரூலே கிடையாது. கட்டாயம் போய் வாங்கிக்கலாம், உங்களுக்கு எதுக்கு தேவையோ அதுக்கு வாங்குங்க. இந்த பணம் வந்து இந்த இதுக்காக இந்த பர்பஸுக்காக கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பர்பஸுக்காக யூஸ் பண்ணணும். ஓகே, நீங்கள் சில சமயங்களை தவறு செய்து விட்டீங்கன்னா வங்கிக்கிட்ட போய் சொல்லலாம். வங்கிகள்ன்றது ஒரு மருத்துவர் மாதிரி, என்ன நடந்தது உண்மையாக நடந்ததுன்னு போய் சொன்னீங்களான்னா கட்டாயம் அவங்க வழிகாட்டுவாங்க. அதுலேயும் இந்த மாதிரி ஒரு ரிஜிஸ்ட்ரக்சர் பண்ணி இந்த ஒருத்தர் செய்த தவறுக்காக அந்த குழுவையே பனிஷ் பண்ண வேண்டாம், அவர்களுக்கு புத்திமதியை சொல்லி நீங்கள் இனிமேல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பொறுத்த மட்டும் அந்த லோனையும் நம்ம ரீஸ்ட்ரக்சர் பண்ணி நீங்கள் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் அதை ரீபேமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து உங்கள் வங்கியில் வந்து நீங்கள் வாங்கலாம். நீங்கள் தனியார்கிட்ட 36%, எந்த தொழிலுமே 36% வட்டியை மீட் பண்ண முடியாது. கட்டாயம் அது வந்து ஃபெயிலியர் ஆகிடும். எனது வேண்டுகோள்,
தயவு செய்து வெளியில் போய் 36%, 27%, 24% கடன் வாங்காதீங்க. பேசும்போது இன்னொரு விஷயம் சொன்னீங்க, கல்விக்கடன் பற்றி குறிப்பிட்டீங்க. இந்த கல்விக்கடன்லேயே இப்போ இன்றைக்கி நிறைய பேர் பல இன்ஜினியரிங் அது இதுன்னு படிக்கிறதுக்கெல்லாம் கல்விக்கடன் வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க முடிச்சுட்டு வெளியே வரும்போது வேலைக்கு முயற்சி பண்ணுற இடங்களில் தே ஆர் நாட் எம்ப்ளாயபிள். படிச்சிருக்கிறாங்க, ஆனால் தொழில் செய்வதற்கான திறன் இல்லாத நபர்களாக வெளியே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பரவலான குற்றச்சாட்டு இருக்குது. இந்த மாதிரி ஆட்கள் நாளைக்கு வேலைக்கு சேர்ந்து அது மூலமாக வர வருவாயை வச்சு தானே எஜுகேஷன் லோனை கட்டணும். இந்த சூழலில் இருந்து பரவலாக இருக்கும்போது இந்த மாதிரி கடன் வாங்கின எஜுகேஷன் லோன் வாங்கின ஆட்களுக்கு வேறு என்ன வாய்ப்புகள் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த மாடர்ன் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களே, இளைஞர்கள், அவங்களாம் ரொம்ப புத்திசாலிகள். ஃப்யூச்சரை பற்றி நல்லா பிளான் பண்ண முடியும். நாம் குழந்தைங்களாக இருக்கச்ச பெற்றோர்கள் என்ன சொன்னாங்களோ அதை நம்ம பின்பற்றிருந்தோம். இப்போல்லாம் அவங்கெல்லாம் இல்லை எனக்கு இந்த லைன் தான் வேணும். அவங்க என்னோட வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் கல்வி படிக்கச்சியே எந்த துறையில் போகிறீங்க, அந்த துறையில் வாய்ப்புகள் இருக்கின்றனவா என்று பார்க்கணும். அப்படி இல்லை, நீங்கள் ஏற்கனவே நான் சேர்ந்துட்டேங்க அப்படின்னா கூட இந்த கம்ப்யூட்டர் கணினி ரொம்ப இன்றியமையாது. நீங்கள் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போகிறோம், உங்களுக்கு கட்டாயம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றன. இது ஒரு விதத்தில். ஸோ தட் நீங்கள் பணத்தை கட்ட முடியும். இப்போ இன்றைய கல்வி கடன் திட்டம் படி வேலை கிடைச்ச 6 மாதமோ இல்லாட்டா கோர்ஸ் முடிஞ்சு 1 வருஷமோ ரீபேமெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இப்போ சாதாரணமாக என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாமே இஎம்ஐ சிஸ்டம், 5 வருஷத்தில் பே பண்ணணும். இப்போ 10 வருஷம் வரைக்கும் கல்வி கடன் கொடுக்கலாம், அது மாதிரி திட்டம் இருக்கிறது. இஎம்ஐ இருக்கிறான். எனது வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் கல்வி கடன் வாங்கும்போதே கிளை மேலாளரை அணுகுங்க, அவர்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு படித்து முடித்த உடனே எனக்கு சம்பளம் குறைந்த அளவு தான் கிடைக்கும். ஒரு 2 வருடங்கள் அனுபவம் கிடைத்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்னொரு ஜாபுக்கு ஜம்ப் பண்ண முடியும். அதில் ஒரு குறைந்த 20%, 30% எனக்கு சம்பளம் இது இருக்கும். ஆகையால் ரீபேமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணச்சே இஎம்ஐ ஃபிக்ஸ் பண்ணாமல் பேங்கிங் சர்க்கிளில் சொல்லுவோம் பலூனிங் சொல்லுவோம். அதாவது முதலெல்லாம் குறைந்த பணம் வட்டி அசலுக்காக எடுத்துக்கிறது, அடுத்தது கொஞ்சம் அதிகம், அடுத்தது கொஞ்சம் அதிகம், அதை மாதிரி ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் நிறைய அமௌண்ட்டை கட்டலாம். அதை மாதிரி எடுத்தாங்களான்னா என்பிஏ வருவதுக்கே வாய்ப்பே இல்லை. அதாவது இது கடன் எடுக்கும் போதே வங்கி மேலாளர்கிட்ட சொல்லி அது மாதிரி கேட்டு கட்டாயம் பண்ணும். அடுத்தது இந்த எனது வேண்டுகோள் வங்கியாளர்கள்கிட்ட, ஏன்னா நம்ம கல்வி கடன் கொடுக்குறோம், அது இந்தியாவானது டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் ரீப் பண்ணுன்ற ஒரு நல்ல காரணத்துக்காக. ஏன்னா இந்தியாவில் நிறைய இளைஞர்கள் வரப்போகிறார்கள், நாளைக்கு அவங்க சமுதாயத்தை நல்ல விதத்தில் நடத்த வேண்டும் இருக்கு. அப்போது வங்கி கடன் கொடுக்கறது, வங்கியும் இந்த கடனை வசூலிக்கணும். எப்படி அவர்களுக்கும் வேலை கிடைக்கணும், நமக்கும் நம்ம பணத்தை திருப்பி கிடைக்கணும், வங்கிகளும் யோஜனை பண்ணணும். நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். வங்கிகளே என்ன பண்ணலாம், பல்வேறு இண்டஸ்ட்ரீஸுக்கு கடன் கொடுக்குறாங்க. அந்த இண்டஸ்ட்ரீஸுக்கும் ஆட்கள் தேவை. இவங்களே எந்தெந்த எஜுகேஷன் லோன் கொடுத்துருக்காங்களோ அந்த எஜுகேஷன் லோன் பெனிஃபிஷரிஸ்னோட ஒரு பயோடேட்டாவை வச்சுண்டு அந்த பயோடேட்டாவே இவங்க ஃபினான்ஸ்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்து இந்த மாதிரி நாங்கள் கல்வி கடன் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி இந்த தகுதியெல்லாம் அவருக்கு இருக்குது, நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இது ஒரு முயற்சி ஆரம்பித்து பண்ணோம்னா கட்டாயம் பண்ணலாம். இது என்ன ஆகும், ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் எல்லா பேங்க்குமே இண்டஸ்ட்ரி வைடு இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் பயோடேட்டாலாம் கலெக்ட் பண்ணி வெவ்வேறு இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. கட்டாயம் சார், ரொம்ப தெளிவான, அதாவது வங்கியாளர்களுக்கும் ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கீங்க, அதே மாதிரி கடன் பெறும் மாணவர்கள் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் விவசாய கடன் பற்றியும் பேசலாம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நிறைவு பெற்றதால் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நமது அழைப்பை ஏற்று நமது அரங்கத்திற்கு வந்திருந்து வங்கிக் கடன் சீரமைப்பு தொடர்பான பல விஷயங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார். அதற்காக உங்கள் சார்பிலும் நம்ம நிலையத்தின் சார்பிலும் மூத்த வங்கியாளரான திரு சுந்தரராஜன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி சார். வணக்கம்.